பீகாரில் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஆனால் இது ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 கோடி பேரை முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க அவங்க. இதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தேகத்திற்குரியது. தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணும். எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட கேட்கறீங்களா? இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு என்ஐஎஸ் கவுண்டர் செக் பண்ணல. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் செய்யறது மோசடியா இல்லையா? காஷ்மீர்ல 3.5 லட்சம் படையினர் இருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாட்டுல ஒருத்தர் கூட இல்லைன்னா நடக்கும். ஆனா என்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த அயோக்கியத்தனத்திற்கு, அந்த அவமானத்திற்கு நான் பழி வாங்கி விட்டேன். முதல்ல பாதுகாப்பு செஞ்சியா? நான் தான் போற நிறுத்தினேன்னு வந்துட்டு 29 முறை சொல்லியிருக்காரு. எதுக்காக அமெரிக்காவை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், அதுவும் ட்ரம்புக்கு நல்லா தெரியும் மோடி எப்படி ஜெயிக்கிறாருன்றது தேர்தலில். கிளவுட் சவுண்ட் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டா இணைஞ்சிருக்காரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் வாக்காளர்கள் நம்ம லட்சக்கணக்கில் ஒட்டு மொத்தமாக அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்து தேர்தல் ஆணையமே என்ன செய்யுது அப்படிங்கிறது கேள்விகளை மக்களிடையே எழுப்பியிருக்கு. மாநிலங்கள் இது போன்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் பொழுது, வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகரிக்கும் பொழுது எந்த விதமான ஒரு பாதிப்புகளை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ பீகார் எடுத்துக்கிறோம். பீகாரில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்காளர் பட்டியலில் இருக்கு சரிபார்ப்பு பணி. இப்போ இந்த சரிபார்ப்பு பணி அப்படின்றது டோர் டு டோர் போயிட்டு அவங்க பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இது ரொம்ப குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேரை முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க அவங்க. இதுவே ரொம்ப பெரிய சந்தேகத்திற்குரியது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க சொல்லும் போது என்னன்னா, நிறைய வெளிநாட்டவர் இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதான் அவங்களுடைய முதல் சார்ஜ். அது எப்படி வெளிநாட்டவர் போடலாம்? இந்த நாட்டுடைய குடிமக்களா அவங்க அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இப்போ முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நேற்று அந்த ரிவைஸ்டு ஓட்டர் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. புரியுதுங்களா? எவ்வளோ ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க? எத்தனை லட்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்கிறதும் கிடையாது. ஒருத்தர் கூட இல்லை டேட்டா. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதா, திருட்டுத்தனமாக நடக்குதா, மோசடியாக செயல்படுதா? அதான் என்னோட கேள்வி. இதுதான் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே கேட்குறாங்க. ஃபாரினர்ஸ் தான் பெரிய இஷ்யூன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இல்லை. அடுத்தபடி 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க மொத்தம் 65 லட்சம் பேர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி நீக்கியாச்சு. அடுத்தபடியாக இவங்களுக்கு இந்த 29 போச்சுன்னா மீது 65 எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. எங்கே போனாங்க? எங்கே இருக்கிறாங்க? என்னங்கிற ஒரு தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு எவ்வளோ பேர் போயிருப்பாங்க? ஒரு குடும்பமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் குடும்பத்தோட வந்துருக்குறாங்க. இல்லை, ஒருத்தர் வருவான், வேலை செய்வான், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் மனைவியோட இங்கே வருவான், இங்கே குழந்தை பெற்றுக்கும், அது வேற விஷயம். குடும்பமாக அப்படி இல்லாத போயிட்டாங்களா அவங்க? அப்போ சொல்லணும்ல அவங்க எங்கே போனாங்கன்ட்டு. இவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்கு போயிருக்காங்க, இவ்வளோ பேர் ஆந்திராவுக்கு போயிருக்காங்க, இவ்வளோ பேர் கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க. சொல்லணுமோ சொல்லக்கூடாது? எந்த விதமான வெளிப்படைத்தன்மையுமே இல்லை அதில். அப்போ இது என்ன? ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணும். எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இவங்க சொல்றாங்கல்ல, தேர்தல் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க 2004 அப்புறம் லிஸ்ட்டை சேர்ந்தவங்கலாம் அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வச்சு நிரூபிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த 2004ஆம் ஆண்டு படி பீகாரில் பார்த்தீங்கன்னா வெறும் 16.94% பேர் தான் பிறப்பு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே எதுவும் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்? அரசுகிட்ட டேட்டா இருந்தால் தானே கொடுப்பாங்க? இல்லை. மூணாவது, 2001 சென்சஸ் எடுக்கப்பட்டது, 2011 சென்சஸ் எடுக்கப்பட்டது. அது அடிப்படையாக வச்சு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னு உருவாக்குறீங்க. எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கேட்குறீங்களா? இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு என்ஐஎஸ் கவுண்டர் செக் பண்ணல. சென்சஸும் டோர் டு டோர் எடுத்தது தானே. அப்போ அதை வச்சு இதை செக் பண்ணலாம் இல்லையா? நீ ஏன் அதை செய்யலை? அது இந்திய ஒன்றிய அரசுது, அது ஒரு பொது சொத்து, பொது விவரம், ரைட். ஆதார் அட்டை கொடுத்தாங்க. ஆதார் அட்டையை நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அதில் எல்லாம் மோசடி பண்ணலாம், ஆதார்லையும் மோசடி பண்ணலாம்.
எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு எப்பிக், அதையும் மோசடி பண்ணலாம். ரேஷன் கார்டு அதுலேயும் மோசடி பண்ணலாம். மகாத்மா காந்தி ரூரல் வேலை வாய்ப்பு திட்டம் அதையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேற ஒரு 11 டாக்குமெண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உச்சநீதிமன்றம் தான் கேட்டுச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற 11 டாக்குமெண்ட்டை கூட ஃப்ராடாக அடிக்கலாம் அப்படின்னுச்சு. ஓ நீங்கள் வரீங்க, நான் ரேஷன் கார்டை காட்டுறேன். ரேஷன் கார்டு வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுறது கிடையாது, அது வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து. ஒரு ஸ்டேட்டும் அதை பண்ணுது, கரெக்ஷன்லாம் பண்ணுது அது. அப்போ அந்த ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டேன்றான். ரேஷன் கார்டை வச்சு நான் பாஸ்போர்ட் வாங்குறேன், ரேஷன் கார்டை வச்சு நான் ஆதார் வாங்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? கேஒய்சியில் நான் அதான் கொடுக்குறேன் பேங்க்குக்கு. அப்போ இதெல்லாம் வேணான்னு என்ன அர்த்தம்? அப்போ என்ன நோக்கம் அப்படின்னோம்னா, எதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குமோ அது வேண்டாம். தானே உண்மை. எல்லாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்க போகிறதில்ல, எல்லாருக்கிட்டையும் நில ஆவணம் வேணுன்றார். எவ்வளோ பேர்கிட்ட சொத்து இருக்கும்? அப்போ இந்த தேர்தல் ஆணையம் செய்யறது மோசடியா இல்லையா? எதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருக்குமோ அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இல்லைன்றாங்க. இப்போ ஆதார் கார்டில் வந்துட்டு மோசடியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, பண்ணலான்றீங்க. நான் ப்ரொடியூஸ் பண்ற கார்டு மோசடியா நேர்மையானதா? அது செக் பண்ண முடியாது ஒன்றும். அது ஒரு பெரிய போர்ட்டல், 18,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஐயாநாதன் யார் என்ன எல்லாம் என் மனைவி இது இருக்குது, என் மகள் இது இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எல்லாமே. அதானே முக்கியம். அப்புறம் அப்போ என்ன நோக்கம்? வாக்காளர்களை சேர்ப்பதா, வாக்காளர்களை நீக்குவதா? அதனால தான் சொல்ல வரோம், இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிறது பெரிய மோசடின்னு சொல்லியிருக்கோம். பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்குது. விவாதத்துக்கு வந்து வரணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்துட்டு குரல் கொடுக்கக்கூடிய டைமில் வந்துட்டு பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுது. அதற்கான ஒரு தீர்மானத்திற்குள்ளேயே வந்துட்டு பாராளுமன்றம் வராமல் இருக்குது. இந்த பிஜேபி வந்ததுலேருந்து இதாங்க பெரிய விஷயம், பெரிய மோசடியே தான். நாடாளுமன்றத்தை நடத்துறது, விவாதத்துக்கு வர்றதில்லை. விவாதத்துக்கு வந்தால் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, பஹல்காம் தாக்குதலை பற்றி விவாதிச்சாங்க. எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு நாளைக்கு 2000 பேர் வரக்கூடிய அந்த சுற்றுலா தலத்துக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணேன் அப்படி? பதிலே இல்லை. ஆனால் என்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த அயோக்கியத்தனத்திற்கு, அந்த அவமானத்திற்கு நான் பழி வாங்கி விட்டேன். முதல்ல பாதுகாப்பு செஞ்சியா? நீ தான் சொன்ன காஷ்மீரில் 3.5 லட்சம் படையினர் இருக்காங்க, பாதுகாப்பு ஏற்பாட்டில் ஒருத்தர் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்குது, குல்மார் இருக்குது, இந்த மாதிரி 3 பெரிய சுற்றுலாத்தலம் இருக்குது. எங்கே வேணாலும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தலான்ற உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. அதுக்கு என்ன பதிலே இல்லை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தை முடக்கிறதன் மூலமாக நாங்கள் டிஸ்கஷனுக்கு வரமாட்டோம், எதிர்கட்சிகள் நான் விட மாட்டேன் அப்படின்றது உடனே அவங்க அதை தள்ளி வச்சிடுறது. அவங்களுக்கு ஒரே இடம் தான் பார்லிமெண்ட் தேவை. எங்கே அப்படின்னா, அவங்க நினைக்கிற சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவை. கடைசி 2-3 நாள் அதை முடிச்சுறாங்க. இந்த அரசு வந்துட்ட உடனே இந்த ஜனநாயக மோசடியை தொடர்ந்து செய்து வருகிறது. ட்ரம்ப் வந்து இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து எனக்கு இந்தியாவை இந்திய பிரதமர் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆனால் ட்ரம்ப் வந்து இந்தியாவில் என்ன நடக்கணுங்கிறத வந்து ட்ரம்ப்பே பேசுகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் பிரதமர் மோடியால் வந்து உலக அளவில் ஈடு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன் மோடி வந்துட்டு இதெல்லாம் பதில் சொல்ல முடியல? ஏங்க, அது ஒரு நாடு, இது ஒரு நாடுங்க. வர்த்தகம்லாம் இருக்கட்டும், அப்புறம் நான் தான் போரை நிறுத்தினேன்னு வந்துட்டு 29 முறை சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்லணும்? எப்போ நீங்கள் போரை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்க? இந்த ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? இல்லை யாருக்கிட்ட போர் நிறுத்துறதோட பேசுகிறீங்க? அவரும் சொல்லலை, இவரும் ஐரோப்பிய அமைச்சகமும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? பயந்துக்கிட்டு பேசாத இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எதுக்காக நீங்கள் அமெரிக்காவுக்கு பயப்படணும்? சொல்லுங்க. இப்போ சொல்றாரு இந்தியாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாரு. செத்த பொருளாதாரம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. நான் பாகிஸ்தானுக்கு உதவுவேன்றாரு. இனி என்ன சொல்லணும்? நீ பயங்கரவாத எதிர்ப்பு அப்படின்றதுல நீ நிலையா முதல்ல பதில் சொல்லு. அங்கேருந்து வரக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினால நாங்கள் பாதிக்கப்பட்டோம். ஆனால் நீ அவனோட குலாவர அப்படின்னோம்னா, நீ பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் நான் ஆதரவு அளிப்பேன்னு சொல்றது ஏமாத்து வேலையா இல்லையா? டபுள் ஸ்டாண்டர்டா இல்லையா? ஏன் அதை சொல்ல மாட்டேங்குது மோடி அரசு? எதுக்காக அமெரிக்காவை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், அதுவும் ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும் மோடி எப்படி ஜெயிக்கிறாருன்றது தேர்தலில். அதனால தான் இவர் பயப்படுறாரு. இல்லாட்டி நீ பயப்பட வேண்டியதில்லை. அவன் சொன்னா உடனே கச்சா வாங்குறது நிறுத்துருவியா? எதுக்கு நிறுத்தணும்? எனக்கு குறைஞ்ச விலையில கச்சா அங்கே கிடைக்காது, நான் வாங்கிட்டு போறேன், உனக்கு என்ன அதுக்கு? சரி நீ கூட குறைஞ்ச விலையில அவன் கொடுக்குற விலை, இதை சொல்ல தெரியலையே.
ஒரு திடாத்திரமான ஒரு முடிவு எடுக்க முடியல அந்த இடத்துல. முடிவெடுக்க முடியல. முடிவெடுக்க ஏன் பயப்படுற? பயப்படுறீங்க. சொல்ல ஒரு இந்தியாவுடைய பிரதமர், அப்புறம் என்னது லோக குருவா விஸ்வகுரு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, என்ன பயம் உங்களுக்கு? அது சொல்லுங்க. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு கிளவுட்ஸ் ஆன் வாய்ஸ் உடைய நேர்காணல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.